ஹலோ மை லவ்லீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வந்து திருவண்ணாமலையிலேருந்து ஒரு சூப்பரான vlog தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க vlogக்குள்ளே போகலாம். மண்டே மார்னிங் நாங்கள் எல்லோரும் சூப்பராக ரெடியாகி அண்ணாமலையார் கோவிலுக்கு போயாச்சு. கோபுரத்துக்கு வெளியே பார்த்திங்கன்னா கற்பூர தீபம் சூப்பராக ஏற்றிட்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று சொல்லிட்டு எங்களோட கிரிவலத்தை சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அர்லி மார்னிங் ஒரு 5 o'clock நம்ம கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா சரியான மழை. ஸோ அதனால் நாங்கள் வந்து 9 o'clock மேலே தான் எங்களோட கிரிவலத்தையே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து சூப்பராக நடக்க ஆரம்பித்தாச்சு. நம்மளோட அண்ணாமலையார் கோவிலேருந்து ஃபர்ஸ்ட் லிங்கம் வரைக்கும் சரியான டிராஃபிக். ஸோ இதனால் எங்களால் வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல. கிரிவல பாதையில் நாங்கள் ஃபஸ்ட்டு போன கோவில் பார்த்திங்கன்னா சேஷாத்ரி சுவாமிகளோட இந்த கோவில் தான். ஸோ இந்த கோவில் ரொம்ப பாசிட்டிவாக பின் ட்ராப் சைலண்ட்டில் இருந்தது. நாங்களும் பார்த்திங்கன்னா மெடிடேஷன்லாம் பண்ணிவிட்டு சுவாமி வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் எங்களோட கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் செகண்டாக போன கோவில் பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி. ரொம்ப அழகாக இருப்பார். அவரை வழிபட்டுட்டு நெக்ஸ்ட்டு மணக்குள விநாயகர் அவரையும் பார்த்துட்டு நாங்கள் கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எவ்வளோ பேர் நடந்து போகிறாங்கன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மழை வந்து தூறிட்டே இருந்தது. அதையும் தாண்டி மக்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா ரெயின் கோட் போட்டு அண்ட் கொடைலாம் எடுத்துகிட்டு அவங்களோட கிரிவலத்தை வந்து பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. அது பார்க்கவே வந்து எங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருந்தது. 10 minutes ஒன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா மழை இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து தூர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சம்டைமில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் டீமோட்டிவேட்டாக ஆகிட்டேன். ஆனால் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சிம்மக்குளம் இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு நாங்கள் மறுபடியும் நடக்க ஆரம்பித்தோம். ஸோ கொஞ்சம் நாங்கள் பொறுமையாக தான் போனோம். எடுத்தோடனே ஃபாஸ்ட்டாலாம் நடக்கலை. நாங்கள் நம்மளோட கிரிவல பாதையில் நான் பார்த்து ஒரு வியந்த விஷயம் பார்த்திங்கன்னா இந்த பட்டு போன மரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக செதுக்கி பெயிண்ட்லாம் பண்ணி அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து வச்சுருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. ரொம்பவே ஒரு இன்னோவேட்டிவாக இந்த விஷயத்த பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து யமலிங்க கோவில். அங்கேயும் போய் வெளியவே இருந்து வழிபாடு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ நம்ம ஒரு சில கிலோமீட்டர் கிட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சுருந்தாங்க, மேப் மாதிரி. நம்ம எத்தனை கிலோமீட்டர் வந்து வந்திருக்கோம் அண்ட் எங்கே இருக்கோம், எவ்வளோ தூரம் நம்ம வந்து இன்னும் போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அன்றைக்கி கிளைமேட் சூப்பராக இருந்தது. ஸோ அதை ரசிச்சுட்டே நடந்து வரப்போ பார்த்திங்கன்னா மான் இருந்துச்சு ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ நாங்கள் க்ராஸ் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடில் போய் மானை பார்த்துட்டு அங்கேருந்து மறுபடியும் கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் போனோடனே பார்த்திங்கன்னா நிறைய சன்னியாசிகள்லாம் பார்த்திங்கன்னா அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒரு அம்ப்ரெல்லா மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஆனால் 2 அம்ப்ரெல்லா தேவைப்படுதே, நம்ம நான் எடுத்துகிட்டே வரலையேன்ட்டு பயந்துகிட்டே தான் போயிருந்தேன். ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெரிய மழை எதுவும் கிடையாது. கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா மறுபடியும் மான் பார்த்தோம். ஃபஸ்ட்டு 2 மான் தான் இருந்துச்சு. அகெயின் பார்த்திங்கன்னா இன்னொரு மானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிச்சு. செகண்ட் டைம் மானை பார்த்தோன்னே ஐயோ நக்ஷத்ரா இல்லையேன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணேன். அவள் இருந்தால் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பா. ஸோ அந்த ஹாப்பினஸ்லாம் நான் ரொம்பவே அவளையும் மிஸ் பண்ணேன். அவளோட ஹாப்பினஸ்ஸையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் அவளை நான் கண்டிப்பாக கூப்பிட்டு வரணும்னு முடிவே பண்ணிட்டேன். ஏன்னா அவ்வளோ குட்டீஸ் வந்து நிறைய பேர் வந்து சாக்ஸ் மட்டும் போட்டுட்டு நடந்து வந்தாங்க. அண்ட் சாக்ஸ் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய குட்டீஸ் போனோடனே இந்த இடத்துல ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா குளிர ஆரம்பிச்சிருச்சு. 2 பக்கமும் பனி இருந்தது. அண்ட் ஃப்ரண்ட் ரோட்லேயுமே பார்த்திங்கன்னா பனி அழகாக இருந்தது. இந்த வீடியோ கிளிப்பிங்கில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அன்றைக்கி கிளைமேட் சூப்பராக இருந்துச்சுன்ட்டு. நாங்கள் வந்து எல்லா லிங்க கோவிலுலேயும் போய் வழிபாடு பண்ணலை. ஒரு சில முக்கியமான லிங்க கோவிலுக்கு மட்டும் போய் வழிபாடு பண்ணோம். அடுத்ததாக வந்தது பார்த்திங்கன்னா நிருதிலிங்கம். இந்த கோவில் உள்ள போகலை, வெளியே இருந்தே வழிபாடு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நிருதிலிங்கம் வந்தோடனே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தாச்சு. இந்த சைட் பார்த்திங்கன்னா மயில் வந்திருந்தது.
அண்ட் லெஃப்ட் சைட்லேயும் பார்த்திங்கன்னா மயில் வந்திருந்தது. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது பார்த்த உடனே. பட் அதோட தோகை எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அதை பார்க்க தான். ஆனால் அது வந்து நல்லா நடந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக சுட சுட பொரி உருண்டை பண்ணியிருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்த பாக்கெட் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே இருந்த மங்கீஸ்லாம் பார்த்துட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்ததாக வந்து திருநேர் அண்ணாமலையார் திருக்கோவிலுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து நம்மளோட உச்சி மலை நேராக அழகாக தெரியும். பட் பனிமூட்டம் அன்றைக்கி அதிகமாக இருந்ததால் நான் வீடியோஸ் எதுவும் எடுக்கலை. கோவில் உள்ளே போய் சூப்பராக சுவாமிலாம் வழிபாடு முடிச்சுட்டு அங்கேருந்து மறுபடியும் வந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் போன கோவில் பழனி ஆண்டவர் திருக்கோவில். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா முருகர் ரொம்பவே அழகாக இருந்தார். சந்தன அலங்காரம் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. குழந்தை வடிவத்தில் அழகாக சிரிச்சுட்டே எல்லாருக்கும் காட்சி தர மாதிரி இருந்தது. ரொம்பவே திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். அடுத்ததாக சூரியலிங்கம் வழிபாடு முடிச்சுட்டு இன்னும் 8 கிலோமீட்டரில் நம்ம அண்ணாமலையாரை பார்த்துடலான்ட்டு ஒரு பெரிய மோட்டிவோட மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான இந்த பாபா கோவிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ரொம்ப ஒரு ரெகுலராக நாங்கள் வர கோவில் இது. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த பாபாவை வந்து பார்த்துருவோம். நாங்கள் திருவண்ணாமலையில் இருக்கிற வரைக்கும் ரெகுலராக நாங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டுருப்போம். இங்கேருந்து மலையோட வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. பனி மூட்டத்தில் அழகாக மலை மறைஞ்சு கொஞ்சமாக லைட்டாக எட்டி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அந்த இயற்கையை ரசிச்சுட்டே வருணலிங்கம் வழிபாடு முடிச்சுட்டு ஆப்போசிட்டில் இருக்க அர்த்தநாதீஸ்வரர் ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஸ்டாச்சு. அதையும் பார்த்துட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டார்டிங்கில் குளிர் மழை தாண்டி இப்போது வெயிலுக்கு வந்தாச்சு. வருணலிங்கம் தாண்டினோன்னே இங்கே இருக்க பாபா கோவில் ரொம்பவே ஃபேவரட். அவரையும் சூப்பராக பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு அருண் ஐஸ்கிரீம் பார்லர் இருந்தது. அங்கே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு நிறைய பேர் ஆப்போசிட்டில் காலுக்கெல்லாம் மசாஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப அதிகமாகலாம் வெயில் இல்லாமல் மீடியமாக தான் வெயில் இருந்துச்சு. ஸோ சூப்பராக மறுபடியும் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாயிலிங்க வழிபாடு முடித்த உடனே ஐ லவ் நம்ம திருவண்ணாமலை அப்படின்ற ஒரு இது இருந்தது லெட்டர்ஸு. அங்கே ஒரு சில கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு ரெஸ்ட்டும் எடுத்துகிட்டு சந்திரலிங்கம் கடைசியாக வந்து அங்கேயே வழிபாடு முடிச்சுட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாயிலிங்கம் கோவில்கிட்ட தான் ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே ரொம்பவே ரெஸ்ட் எடுத்துட்டோம். அண்ட் நாளைக்கு பௌர்ணமின்றதுனால நிறைய ஷாப்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. மணிலாம் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நிறைய யூனிக்கான டிசைன்ஸ்லலாம் இருந்தது. சுடிதார் சாரீக்கெலாம் சூப்பராக மேட்ச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் வியர்க்கெலாம் பக்காவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நான் எதுவுமே கலெக்ஷன்ஸ் எதுவும் வாங்கலை. பட் சும்மா பார்த்தோம். அதெல்லாம் ஒரு கிளிப்பிங்ஸாக எடுத்துகிட்டு மறுபடியும் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ஷாப்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா நான் வந்து சைல்ட்ஹுட் மெமரிஸ்க்கே போயிட்டு வந்துட்டேன். அண்ட் கடைசியாக பார்த்திங்கன்னா குபேரலிங்கம் கோவில் உள்ளே போய் நாங்கள் வழிபாடு பண்ணோம் ஸ்பெஷலாக. அண்ட் இடுக்கு பிள்ளையார் கோவில் உள்ளே போகலான்னு பார்த்திங்கன்னா சரியான கூட்டம். நிறைய பேர் லைனில் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கோவிலுக்கு எங்களால் போக முடியல. இடுக்கு பிள்ளையார் கோவிலேருந்து ஈசான்யலிங்கம் வரைக்கும் சூப்பராக நடந்தேன் நான். ஈசான்யலிங்கம் வந்தோடனே என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல மக்களே. அந்த அளவுக்கு ஒரு பெரிய டயர்ட்னஸ்ஸு. ப்ளீஸ் எனக்கு வந்து ஆட்டோ வச்சுருங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டேன். ஹஸ்பண்டோட விடாமுயற்சியால் மோட்டிவேட்டாலையும் எப்படியோ நடந்து வந்துட்டேன். பூதப்பெருமாள் கோவில் கிட்டே வந்தோடனே பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் எட்டி பார்க்கும். என் அப்பா ஈசன் என்ன வாமா நான் உனக்கு இருக்கேன்ட்டு என்று சொல்லி அழைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஃபீல் கிடச்சிச்சு. அந்த பேரானந்தத்தோடே மறுபடியும் நடந்து வந்து எப்படியோ கோவிலை ரீச் பண்ணிட்டேன். மறுபடியும் பார்த்திங்கன்னா தீபம் தான் ஏற்றிட்டு கற்பூரம்லாம் வச்சு சூப்பராக வழிபாடு முடிச்சுட்டு என்னோடய வேண்டுதலையும் வச்சுட்டு அண்ணாமலையார்கிட்ட அழகாக வந்து அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று சொல்லி என்னோடய கிரிவலத்தையும் சூப்பராக நாங்கள் முடிச்சிட்டோம். இதே பாசிட்டிவ் வைப்போடு நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.